எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி, கோழிக்கறி பிரியாணி செஞ்சு பார்க்கலாங்க. 1 கிலோ கோழிக்கறி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குதுங்க. அது செய்யறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுருக்குதுங்க. 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்குதுங்க. கடலெண்ணெய் வேணுன்னா கூட சேர்த்துக்கலாங்க, நம்ம விருப்பம். இப்போது ஒரு 2 துண்டு பட்டை, 3 அன்னாசி பூ, குட்டி குட்டியாக ஒரு 1.5 இல்லைனா 3 அன்னாசிப்பூ, ஒரு 3 லவங்கம், 3 பிரிஞ்சலை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாங்க. இது இப்போ எண்ணெயில் வதங்கட்டுங்க. எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்குதுங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் சேர்த்து எண்ணெயில் நல்லா செவக்க வதக்கணுங்க. 1 கிலோ கோழிக்கறிக்கு 1 கிலோ அரிசி, 3/4 கிலோ, 1/2 கிலோ நம்ம விருப்பங்க, எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். அரிசி கம்மியாக சேர்த்த நல்லா ருசி அதிகமாக இருக்குங்க. இப்போ போடுறதுக்கு 1/2 கிலோ அரிசி 2 டம்ளர் எடுத்து வச்சுருக்குதுங்க. அரிசி நல்லா கிளஞ்சிட்டு ஒரு முறை நல்லா கிளஞ்சிட்டு அரிசி ஊற வச்சு வச்சுருக்குதுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்போ கொஞ்சமாக தூளுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துனா வெங்காயம் நல்லா வேகும், நல்லா ருசியாகவும் இருக்குங்க. பச்சை மிளகாய் 2 மிளகாய் கீரி சேர்த்துருக்குதுங்க. மிளகாய் நம்ம காரத்துக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாங்க. ஒரு 5-6 மிளகாய் கூட சேர்த்துக்கலாங்க, நம்ம விருப்பம். இப்போ இந்த மிளகாவும் நல்லா வதங்கட்டுங்க. எண்ணெயிலேயே நல்லா வெங்காயம் மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வெங்காயம் செவக்க வதக்கணுங்க. தக்காளி ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 4 தக்காளி தூளாக அரிஞ்சு வச்சுருக்குதுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் சேர்த்துக்கலாங்க. புது அரிசியாக இருந்தால் 1.5 டம்ளர் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்து தக்காளியும் நல்லா மைய வதங்கணுங்க. அரிசி ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதுங்க. 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஊறினா சாதம் குழஞ்சிருங்க. அது கம்மியாக ஊறினாலும் சாதம் விரைச்சிக்கிட்டு இருக்குங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கறி துண்டுங்களை சேர்த்துக்கலாங்க. கறி துண்டு பெருசாக இருந்துச்சுனாக்கா, பெரிய பெரிய துண்டாக இருந்தால் நல்லா கீறி விட்டுக்கலாங்க. கத்தியில் நல்லா எல்லா பக்கமும் கீறி விட்டோம்னாக்கா அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்குங்க. கறியும் நல்லா வேகும், பஞ்சு மாதிரியும் இருக்கும், ருசியாகவும் சுவையாகவும் நல்லா சுவையாகவும் இருக்குங்க. இந்த எண்ணெயிலே நான் தண்ணி விடாமல் நல்லா கறி நல்லா பிரட்டி விடலாங்க. நல்லா வேகணும். மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சிக்கன் மசாலா வீட்லேயே அரைச்சதுங்க. பட்டை லவங்கம் மிளகாலாம் சேர்த்துனது. இது ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. இந்த தூள் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அந்த தூள்லேயே நல்லா வதங்கட்டுங்க மசாலா. அதுக்கப்புறமா தயிர் ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ தயிரோடு போட்டு நல்லா பிரட்டி கிளறி விட்டுக்கலாங்க. தண்ணி விடாமல் அந்த கறியில் இருக்கிற தண்ணியும் சேர்ந்து இந்த மசாலாலாம் கறியில் நல்லா இறங்கட்டுங்க. வெந்திட்டுருக்கிறப்பயே கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க.
புதினா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. புதினாவை விட கொத்தமல்லி தழை கொஞ்சம் அதிகமாக இருக்கணுங்க. இது ரெண்டையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. எசன்ஸ் எல்லாம் கறிக்குள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா சுண்டை வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி அளந்து ஊற்றணுங்க. இது 2 டம்ளர் அரிசிங்க, பழைய அரிசி. 2.25 தண்ணி அளந்து விடுறாங்க. ரெண்டு டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்குறாங்கங்க. 1.5 கணக்கு வச்சு 3 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றுறாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியில் கறி நல்லா கொதிக்கணுங்க. தண்ணி கொதிக்கணும், கறி நல்லா வேகட்டுங்க. இப்போ அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசி ஊற வச்ச தண்ணி மீதி பத்தாததுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ அரிசி அதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ இது ஒரு நம்மளுக்கே ஒரு மதிப்பாக தண்ணி நல்லா கொஞ்சம் வற்றி சுண்டுற அளவுக்கு வேகணுங்க. ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ விட்டோம்னாக்க தண்ணி 3/4 பதம் குறைஞ்சிருங்க. தண்ணி சுண்டி பாருங்கள், இந்த பதத்தில் இருந்தாக்க மறுபடியும் மெதுவாக கிளறி விட்டுட்டு அமுக்கி விட்டுட்டு இப்போது நம்மளுக்கு வேணும்னா கொஞ்சம் நெய் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் விட்டுக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் விடலாங்க. மறுபடியும் திறந்து பார்க்கலாம் இப்போது. ஏன்னா மறுபடியும் ஒரு தடவை இப்போ நம்ம மெதுவாக கிளறி விட்டாதாங்க அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வடிஞ்சு இப்போ எண்ணெயெல்லாம் மேலே வந்துருக்குதுங்க. 3/4 பதத்துக்கு அரிசி வெந்துடுச்சிங்க. இப்போ மெதுவாக கிளறி விட்டுக்கலாங்க. எல்லா பக்கமும் மெதுவாக கிளறி விட்டுட்டுங்க, அமுக்கி விட்டுட்டு இப்போ தேவைன்னா 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் இந்த நேரத்தில் நெய் விட்டுட்டு நம்ம மறுபடியும் மூடி வச்சிடலாங்க. இதுக்கு வந்து நெய் இப்போ தேவைப்படாதுங்க. இது பிராய்லர் கோழிங்கிறதுனால இதுலேயே எண்ணெய் மாதிரி வருங்க. அதனால் மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. மேலே ஒரு கனமான ஒரு பொருளோ இல்லையோ ஒரு பாத்திரத்தில் தண்ணியோ வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அது தம் விட்டுறலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். தண்ணி குறைஞ்ச உடனேயே அடுப்பு சிம்மில் வச்சிடணுங்க. இப்போ மூடியை மெதுவாக திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சிங்க. சாதம் நல்லா மலர்ந்து இருக்குதுங்க. தனித்தனியாக ஒட்டாமல் குலையாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுங்க. கறியும் நல்லா வெந்துடுச்சிங்க. சாதத்தோடு ஒன்றா கறி வெந்திருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா ருசியாக இருக்குங்க, மணமாகவும் இருக்கும். இப்போ சிக்கன் பிரியாணி தயாராகிடுச்சுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.